ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கருவில் உள்ள குழந்தையோட எடை அளவை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்லாம், என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா குழந்தையோட எடை சீக்கிரமே அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் டாக்டர்கிட்ட போனாக்கில் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போது குழந்தையோட வெயிட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டாக்டர் ஃபுட்டு நல்லா சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றோமோ அதுதான் பேபிக்கு போய் சேரணும் இல்லையா, பிளட் வழியாக. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ ஒன் டைம் டாக்டர் உங்ககிட்ட வெயிட் கம்மியாக இருக்குது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட எதனால் பேபி வெயிட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. என் ஃபுட்டுனால கம்மியாக இருக்குதா, இல்லை பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்குதா என்கிட்டேருந்து பேபிக்கு போகிறது, அண்ட் என்கிட்ட பிளட் உங்ககிட்ட பிளட்டு கம்மியாக இருந்தாலும் கூட பேபிக்கு வெயிட் கெயின் ஆகாது. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஃபுட் மூலியமாக தான் ப்ராப்ளம், அதனால தான் பேபி வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ வாங்க என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பால் சார்ந்த பொருட்களில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் நிறையா இருக்குது. இது குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, நமக்குமே 7 மந்த் 8 மந்த் ஆகுறப்போ இந்த பேக் பெயின்லாம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அதுக்கு இந்த கால்சியம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்ன உணவுகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பால், சீஸ், தயிர், பன்னீர், இந்த மாதிரி பால் ஐட்டங்கள் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்துலேயுமே கால்சியம் நிறையா இருக்குது. நீங்கள் பால் காலையில் ஒரு 200 ml, ஈவினிங் ஒரு 200 ml டெய்லி எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பால் இந்த பாலோட சேர்த்து நீங்கள் ப்ரோட்டீன் பவுட்ரு, அம்மா ப்ரெக்னன்சி டைமில் ப்ரோட்டீன் பவுடர் குடிப்பாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். நீங்கள் கவர்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் கூட 2 கிட்டு கொடுப்பாங்க இல்லையா, அதுலேயுமே 4 பாட்டில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பாட்டிலெலாம் வச்சுருக்காமல் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பாலில் கலக்கி குடிக்கிறப்போ உங்களுக்கும் வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைக்குமே வெயிட் கெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ரோட்டீன் பவுடர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னென்ன உணவுகளில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்கில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, அண்டு சிக்கனில் அதிகமாக இருக்குது. டெய்லி 2 முட்டை எடுத்துக்கோங்க, அவிச்சு எடுத்துக்கோங்க, அப்படி தான் சாப்பிட்ணும். அதை நாட்டுக்கோழியாக முட்டையாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ரொம்ப பெஸ்ட்டு கூட. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனுமே நீங்கள் வீக்லி 3 days தாராளமாக சிக்கன் எடுத்துக்கோங்க. அது வெஜிடபிள் ஐட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கோலி, கீரை ஐட்டங்கள் நிறைய சாப்பிடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகள் அந்த பயிறு வகைகளில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது. அப்போ ஆக்சுவலாக நம்ம குழந்தையோட வெயிட் கெயினுக்கு கால்சியம், புரோட்டீனு, ஃபோலிக் ஆசிட், ஃபைபர் கண்டென்ட், இரும்பு சத்து அப்படின்னு சொல்லிட்டு பொட்டாசியம் சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் சேர்ந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வெயிட் கெயினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான உணவுகள்லாம் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வேர்க்கடலை அதிகம் நல்லா டெய்லி எடுத்துக்கோங்க. அதாவது வேர்க்கடலை ஒரு நாளைக்குனா கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, காராமணி, இந்த மாதிரி டெய்லி ஒன்று ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் அவிச்சு சாப்பிட்றத விட முளைக்கட்டி சாப்பிட்றது இன்னுமே பெட்டர். உங்களுக்கு அது முடியல அப்படின்னா நீங்கள் அவிச்சு கூட சாப்பிட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ இதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, பொட்டாசியம், விட்டமின் சி, கால்சியம், அயன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சத்துக்கள் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி அவிச்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால், இதுவுமே குழந்தையோட வெயிட் கெயினுக்கு இந்த தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்காய் பால் நீங்கள் நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸ் ஐட்டங்களுமே பாதாம், முந்திரி, திராட்சை, பிஸ்தா, பேரிச்சம்பழம், வால்நட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டாம் 3 எல்லாத்தையும் எடுத்து ஊற போட்டு நீங்கள் எடுத்து வச்சு அந்த மாதிரி சாப்பிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களோட விருப்பம். இல்லை அப்படின்னா நீங்கள் மில்க் ஷேக் மாதிரி இந்த பனானாலாம் போட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் குடிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு சாப்பிட்லாம்.
அடுத்து பனானா சொன்னேன் இல்லையா, பனானாவுமே வெயிட் கெயினுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெஸ்ட்டு வந்து செவ்வாழைப்பழம் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் டெய்லி 2 பழம் கூட நீங்கள் வந்து சாப்பிடுங்க. பனானா வந்து நீங்கள் நார்மலாகவும் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நெய் கொஞ்சம் விட்டு பனானா கட் பண்ணி அதில் போட்டு ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெய் வந்து எடுத்துக்கோங்க. அது மிதமான அளவு தான், அதிகமாகவும் எடுத்துக்கூடாது. நெய் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து டெய்லி 3 லிட்டர் வந்து குறையாமல் இருக்கணும். அது நீங்கள் குடிச்சிட்டே இருங்க. ஏன் பார்த்தீங்கன்னா 7 மந்த்துக்கு அப்புறம் நம்மளோட பனிக்கூடத்தோட நீர் அளவுமே வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ நம்ம தண்ணி வந்து ரெகுலராக 3லேருந்து 4 லிட்டர் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஜூஸ் நிறையா போட்டு குடிங்க. தண்ணி அளவு வந்து குறையாமல் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தூங்கணும், நல்லா ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்கள், பாட்டு கேளுங்க, மூவி பாருங்கள். உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா 8 மணி நேரம் குறைஞ்சபட்சம் வந்து நம்ம தூங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்லேயே பேபி வெயிட் கெயின் தாராளமாக ஆயிடுவாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. டாக்டர்ஸ் இதை சொல்கிறாங்க அப்படின்னா எதுவுமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஒழுங்காக ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆக போகுது, அவ்வளோதான். இதனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி பயப்படலாம் தேவை கிடையாது. ஸோ அவள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.